செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கடல் சீற்றம் ஏற்பட்டதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் மீனவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம். ராகுல், கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம் உள்ளிட்ட கடலோர பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கல்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், மாமல்லபுரம் பகுதியில் கடற்கரை முழுவதும் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரையில் சுமார் 10 அடி தூரத்திற்கு கடல் அலை எழும்பி வருவதாலும் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை கரையில் நிறுத்தி வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த கடல் அரிப்பானது அந்த கடலில் அமைக்கப்பட்டுள்ள நேர்கல் சுவரின் மீது மோதி நேர்கல் சுவரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த கடற்கரையில் உள்ள இந்த நேர்கல் சுவர் மீது மோதி அலையானது 3 மீட்டர் தூரம் வரை எழும்பி வருவதாலும் கடல் அரிப்பு அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த கடல் சீற்றத்தால் இந்திய வானிலை ஆய்வு மைய அலுவலகத்திலிருந்து மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் இந்த தடை காலத்தில் மீனவர்கள் தங்களது உடைந்த படகுகளை சரி செய்வது மற்றும் வலைகள் பின்னுவது அல்லது கிழிந்த வலைகளை சரி செய்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இனிவரும் காலங்கள் மழைக்காலம் என்பதனாலும் இது போன்ற தடைக்காலங்கள் அதிகப்படுத்த கூடும் என்பதனாலும் மீனவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதற்கான இழப்பீட்டு தொகையாக ஏதாவது தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் தற்போது திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம், கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் மேலும் தடைக்காலம் அதிகப்படுத்த கூடுமோ என அச்சத்திலும் இந்த மீனவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ராம்குமார். ராகுல், தகவலுக்கு நன்றி.